வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில எது உண்மை அப்படிங்கறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்து விட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கறது அர்த்தம். இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக, நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம். செய்த தவறுகள் தவறுகளாக இருந்து விட்டு போகின்றன. அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறென்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரனை சரணடைந்து விட்டால் போதுமானது. இதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். ஆனா நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல பிடிமானமா இருந்துகிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும். இப்ப நான் உணர்ந்துகிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன்னா எல்லாம் நினைக்கிறேன், தாராளமா அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும். அவருடைய குழந்தைகள் அல்லவா? செய்கின்ற தவறுகளுக்கு தலையில சின்னதா கொட்டினால் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை, அந்த ஈசனோட தன்மை. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்மோட ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் எல்லா விஷயங்களையும் தூர தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பா ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும். அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும். Om Shri Amamrita